கடலூர் மேற்கு மாவட்ட அதிமுக சார்பில் விருதாச்சலத்தில் அனைத்து நிலை பொறுப்பாளர்கள் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. கடலூர் மேற்கு மாவட்ட கழக செயலாளரும் புவனகிரி அதிமுக சட்டமன்ற உறுப்பினருமான அருள்மொழி தேவன் தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் முன்னாள் முதல்வர் புரட்சித் தலைவியின் 77வது பிறந்த நாளை விமரிசையாக கொண்டாட வேண்டும் என்றும் 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக பொதுச் செயலாளரை மீண்டும் முதல்வராக்க சிறப்பாக பணியாற்ற வேண்டும் என்றும் ஆலோசிக்கப்பட்டது. இதில் அனைத்து நிலை பொறுப்பாளர்களும் கலந்து கொண்டனர். செங்கல்பட்டு மாவட்டம் சிட்லப்பாக்கம் ஏரியில் வளர்ந்துள்ள ஆகாய தாமரையை அகற்றும் பணியை அதிமுக மாவட்ட செயலாளரும் முன்னாள் எம்பியுமான சிட்லப்பாக்கம் ராஜேந்திரன் தொடங்கி வைத்தார். கையாளாகாத திமுக அரசு ஏரியில் வளர்ந்துள்ள ஆகாய தாமரைகளை அகற்றாததால் மாவட்ட எம்ஜிஆர் இளைஞரணி செயலாளர் புருஷோத்தமன் ஏற்பாட்டில் ரூபாய் 5 லட்சம் மதிப்பில் ஏரியை தூய்மைப்படுத்தும் பணி தொடங்கியது. இதில் கழக நிர்வாகிகள் பலர் திரளாக கலந்து கொண்டு ஆகாய தாமரையை அகற்றும் பணியில் ஈடுபட்டனர். சென்னை அயனாவரம் பங்காரு தெரு பகுதியில் துண்டு பிரசுரம் வழங்கும் நிகழ்ச்சி வடசென்னை வடக்கு மேற்கு மாவட்டம் அம்மா பேரவை மாவட்ட செயலாளர் செந்தில்குமார் தலைமையில் நடைபெற்றது. இதில் அதிமுக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் சென்னை வடக்கு மேற்கு மாவட்ட செயலாளருமான டிஜி வெங்கடேஷ் பாபு கலந்து கொண்டு வீதி வீதியாக சென்று அதிமுக தனது ஆட்சியில் நிறைவேற்றிய திட்டங்களை எடுத்து கூறியும் தற்போதைய ஆளும் கட்சியின் நிர்வாக குறைபாடுகளை சுட்டிக்காட்டியும் பொதுமக்களிடம் துண்டு பிரசுரங்களை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர்.